ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி சீரியல் போகிறோம்ல. இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் தெளிவாக. முத்து வந்து மொட்டை மாடியிலேருந்து அவங்க தம்பியோட ரொம்ப ஜாலியாக பேசி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் ரோகிணியும் வராங்க கிச்சனுக்கு, மீனாவும் இருக்காங்க. ஸோ 3 பேருமே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கப் கொடுங்க, எனக்கு ஒரு கப் கொடுங்கன்னு ஒரு ஆளாக மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஏன் அப்படிலாம் இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே கல்யாணம் ஆகும் எல்லாருமே டோட்டலாக மாறிட்டாங்க. சரி, முத்தோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணவர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்டாச்சே ரோகிணி, அவரையே அவங்க கூட சண்டை போட்டார் அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் அவங்களுக்கு காரியாகணும்னு சொன்னால் நம்மளை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி மானே தேனே பயங்கரமாக கொஞ்சுறாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளை எல்லாருமே ரொம்ப வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீனாவும் கேட்குறாங்க, ஆமாம்மா எல்லாருமே அப்படித்தான் அப்படின்னு சொல்லவும், ஏன் ஸ்ருதி, ரவி வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் ஆச்சு, அவர் எப்படி உங்ககிட்ட சண்டை போட்டார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ரவி ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினச்சிக்கணும். சின்ன விஷயத்துக்குலாம் என் கூட சண்டை போட்டுட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத பயங்கரமாக எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவன் பண்ணுறாங்க. அவன் என் கூட சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ரவியை பற்றி ஸ்ருதி பேசுகிறாங்க. சரி, இன்னொரு காஃபி இருக்குது வேணுமா யாருக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஊற்றி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மலாம் இங்கே எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க தெரியல, அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தானே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே சத்தத்தை கேட்டு மீனா வந்து சிக்கன் வெளியே போட்டுட்டு, ஏன் அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சிரிப்பு சத்தம் கேட்குது பாருங்களேன், எல்லாம் சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அன்றைக்கி பொழுது எல்லாமே அப்படியே போயிடுது. அதுக்கடுத்து மறுநாள் காலையில் ஆயிடுது. அண்ணாமலை வந்து வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அன்னாரும் விஜயம் வர்றாங்க. வந்துட்டு எனக்கு ஒரு கப் டீ வேணுமே அப்படிங்க. உனக்கு என்ன, நீ போய் போட்டுக்கொன்னே. ஏன் மீனா இன்னமும் ஒரு கப் டீ கொண்டுட்டு வர, எவ்வளோ நேரம்னே, அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி கடைக்கு போயிட்டானே. இவன் அந்த கடையை போட்டாலும் போட்டால் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய கிடையாது. ஆனால் அவனை போய் கடையில் போய் உட்காந்துக்கிறேனே. ஏன் உனக்கு என்ன, நீ போட்டு குடிக்க வேண்டியதானே. நான் போட்டு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்னாரும் மனோஜ் வந்து மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்கி வராரு. மனோஜ் என்னடா நீ என்னடா மொட்டை மாடியில் போய் படுத்துருக்க, என்னடா ஏதுடா அப்படிங்கிறாங்க. அவர் ஒன்றுமே சொல்லாமல் ரூம்குள்ளே போயிடுறாரு. வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டு, என்னங்க மனோஜ் மொட்டை மாடிலேருந்து வர்றானே, அதுக்கு என்ன இப்போ, அவன் ரூம் போகிறான், அவன் மொட்டை மாடியில் படுக்கிறான், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. அது எப்படி உனக்கு என்னன்னு சொல்லலாம் நீங்கன்ட்டு சிக்கமாக உள்ளே போகிறாங்க. ரோஹிணி லேப்டாப்பில் எதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி அப்படின்னு விஜய் கூப்பிட்றாங்க. இந்த வந்துட்டு எந்த அப்படின்னு சொல்லி வெளியில் வராங்க. என்னமோ ரோஹிணி எந்திரிச்சிட்டே நீ காலையில், இப்போ தான் எந்திரிச்சேன்னே. வேறு ஒன்றும் இல்லைல்லம்மா, ஏன் உன் முகமே ஒரு மாதிரி வாடலாக இருக்குன்னு. அதில் ஒன்றும் இல்லை ஆண்டி, நைட்டு வந்து நானும் ஸ்ருதி மீனா 3 பேர் பேசிகிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சா தூங்குறதுக்கு, அதனால தான் கொஞ்சம் முகம் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு. வேறு ஒன்றும் காரணம் இல்லைல்லாமா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி மனோஜை பார்த்துட்டு, இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க. அடுத்து ரோஹிணி உள்ளே வராங்க. மனோஜும் உள்ளே உட்காந்துருக்காரு. என்ன நீ ரொம்ப ஓவராக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க. ஆமாம், நீ வந்து எனக்கு பால் அப்படி இப்படி நொய் என்னை கத்திக்கிட்டே இருக்க, ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொன்னங்கிறக்காக நானும் எத்தனை தடவை வேலைக்கெல்லாம் அலைஞ்சு ஏறி இறங்கியிருக்கேன். நீ சொன்னங்கிறக்கா என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு உனக்கு தெரியுமானே. ஆமாப்பா, நான் மட்டும் பார்லர்லேருந்து அவ்வளோ ஈஸியாக போகிறேன்னு நினச்சியா? எத்தனை கஸ்டமர் என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிக்காங்க தெரியுமா? வேலைக்காரங்களை நடத்துகிற வேலை நடத்துவாங்க, அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே இப்போ நானும் வேலை பார்க்குறேன். அது மாதிரி உனக்கு சகிப்புத்தன்மை வேணும். எந்த வேலை பார்த்தா என்ன சகிப்புத்தன்மை உனக்கு வேணும் தானே. வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா நீ எப்படி சொல்கிறேன்னு, நான் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா? உனக்காக தான் அந்த வேலைக்கெலாம் நான் போனேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னப்பா வேலைக்கு போனேன் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. நான் வெயிட்டரை வேலை பார்த்தேன், ஹோட்டலில் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று அந்த வேலைக்கு உன்னை போக சொல்லலையே, நீ உன் படிப்புக்கேற்ற திறமையான வேலையை தேடி சீக்கிரமாக வேலைக்கு போ அப்படி தான் நான் சொன்னேன் நான். நீ ஒன்று என் படிப்பை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், என் திறமையை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சும்மா நொய்ங்காத அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. சரி, இனிமேல் உன்னை வேலையை பற்றி நான் எதுவுமே நொய்ன்னு உன்னை பேசவே சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ரோஹிணி கூப்பிட்றாங்க. இவங்க பேசுறதான விஜயா கேட்டுட்டு அண்ணாமலைட்ட, பாருங்கள் ரோஹிணி மனோஜ் ஏதோ வேறு சண்டை வேறு போடுறாங்க, இவன் வேறு மொட்டை மாடியில் படுத்துருக்கான், என்னன்னே தெரியலையே, இது என்னன்னு கூட சொல்லவும் மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு எதுக்கு அது, அவன் நம்ம கேட்கணும்ல அதை அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அது வந்து 4 சோத்துக்குள்ளே இருக்கிறனா நம்ம எதுவுமே கேட்க முடியாது. இதுவே ஹாலில் சண்டை போட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்கலாம். அவங்க ரூம்குள்ளே வச்சு சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் முத்து வராரு மொட்டை மாடிலேருந்து இறங்கி, அவர் பாய் தலைவனையில் எடுத்து வந்து போடுறாரு. என்னப்பா காலையில் நான் வாக்கிங் போக பார்த்தேன், ஆனால் உன் கார் இல்லை, கார் என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா அது ஷெட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. ஏன் இப்போ ஷெட்லேயே வச்சுட்டு வர டெய்லி அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம் கார் வந்து ரிப்பேராக இருக்கா, அதனால் செல்வம் இப்போ அடிக்கடி என் கார் எடுத்து ஓட்டுறானா, அதனால தான் ஷெட்லேயே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாரு. சரிப்பா நீ போய் குளிச்சு ரெடியாகு அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்லிவிட்டு, மீனா வந்து நீ அப்படியே கூப்பிட்டு சாப்பாடெலாம் போடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்ட்டு அவர் உள்ளே போயிடுறாரு ரூம்குள்ளே. மீனாவும் அண்ணாரும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து விஜயை பார்த்து கேட்குறாங்க. அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் இப்போ முத்து கூட தான் மொட்டை மாடிலேருந்து இறங்கி வந்திருக்கான், அதுக்கு என்ன ஏதாவது சொல்லியிருக்க நீ என்ன? ஆமாம், அவன் டெய்லி எப்போயும் படுக்கிறது தானே அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. இது மட்டும் நீ உள்ள பக்கனையாக பேசு அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் ரவியும் கரெக்டாக இறங்கி வந்துடுறாரு. நீ என்னடா மொட்டை மாடிலேருந்து வர, நீ எதுக்கடா போய் படுத்த அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது ஒரு சின்ன ஒரு இதுமாக வச்சு விடுமா அப்படின்ட்டு. அதனால் மீனாவும் இருக்காங்க. மீனா பார்த்துட்டு அண்ணி அப்படிங்கிறாங்க. என்ன ரவி அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்ருதி வந்து எதுவும் ஃபீல் பண்ணலாம், நேற்று எதுவும் பேசினாலும் எங்களுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். தெரியும் ரவி, எனக்கு உங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க.
ஐயோ நேற்று நைட்டு வேறு அவள் சாப்பிட்டாலும் என்னென்னு வேறு தெரியல, நான் வேறு அவட்ட ஒன்றும் இதுங்கள கோவத்தில் வேறு மேலே மொட்டை மாடியில் போய் படுக்க வேறு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. யார் அவங்க ஃபீல் பண்ணி தூங்காமல் இருக்காங்களா, உள்ளே போய் பாருங்க அப்படின்ட்டு மீனை சொல்கிறாங்க. உள்ளே போய் கதவை திறந்தா இவங்க நல்லா குத்து டான்ஸ் போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு ரவி கேட்குறாங்க. என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரில, டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லுவோம். டான்ஸ் ஆடுறேனே, ஆமாப்பா இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ் மைண்டில் இருக்கேன் நான் அப்படிங்கிற. ஃப்ரெஷ்ஷாக இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று நைட்டெலாம் நல்லா 8 ஹவர்ஸ் சூப்பராக தூங்கினேன். எப்போயுமே நீ கூட படுப்பியா, பெட்டில் இடம் இருக்காதா, நல்லா நீ பாதி பெட்டை ஆக்கியபை பண்ணிக்கிடுவேன். நேற்று ஃப்ரீயாக இருந்துச்சா, நான் நல்லா உருண்டு பரண்டு நல்லா ஹாயாக தூங்கினேன், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் மைண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ உனக்கு சண்டை நடந்து ஃபீல் பண்ணவே இல்லைனே, நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம், நீ தான் போய் மொட்டை மாடியில் போய் படுத்த, அப்போ நீ தான் ஃபீல் பண்ண. சரி நம்ம 2 பேரும் இவ்வளோ நாள் பிரிஞ்சதே கிடையாது, எத்தனை நாள் சண்டை போட்டால் உடனே க்யூர் ஆகிடும்ல, ஆனால் இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம பிரிஞ்சிருக்குமே, அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்கலன்னு, நீ தான் யோசிக்கணும், நீ தான் ஃபீல் பண்ணாமல் மொட்டை மாடியில் போய் படுத்த அப்படிங்கிறாங்க. சரி நான் படுத்ததுக்கு யார் காரணம்னு உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா வந்து அந்த டூரை பற்றி பேசுனதானே, இதில் என்ன இருக்குது, எங்கள் அம்மா வந்து ஒரு கேரிங்கில் தான் என்னை வந்து பார்க்க வந்து இந்த டூருக்கு போகிறதுக்கு கூப்பன்லாம் கொடுத்தாங்க, நீ அது வேண்டான்னு உன்னோட ஈகோ உனக்கு தடுக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லா பொண்ணோட அம்மா தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வர்றதுக்கே காரணம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவால் சண்டை வந்ததே கிடையாதானே, எங்கள் அம்மாவால் சண்டை வந்ததே கிடையாது, எங்கள் அம்மா உன்னை நல்லா தானே கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், மணி இப்போ வந்து 6:30 ஆகுது, எங்கள் அம்மா வீட்டில் நான் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, வேணா ஒன்று பண்ணுறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்கள்ல, பிள்ளை எடுத்து மூக்கில் வந்து அதெல்லாம் அமுக்கி பிடிச்சி அவங்கள மூச்சு முட்டை வச்சு சாகடிச்சிடட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ரவி முடிச்சுட்டே இருக்காரு. என்னப்பா சொல்லு, எங்கள் அம்மாவை சாகடிச்சிடவா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி வந்துட்டு. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலைன்னு, அப்புறம் எப்படி சொல்கிற, எங்கள் அம்மா எனக்கு கேர் பண்ணக்கூடாது எதுவும் பேசக்கூடாதுங்கிற, அப்போ என்ன பண்ண முடியும்னு, இதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாது, இன்னமும் துமுறு பிடிச்சவனை திருத்தவே முடியாது அப்படின்னு ரவி சொல்லாரு. போடா நீ தாண்டா துமுறு பிடிச்சவன் அப்படிங்கிறாங்க. இவரும் சரி திட்டிட்டு இவர் வெளியில் போயிட்டார். ஸோ இவங்க கோவத்தை இவங்க பார்த்துட்றாங்க. என்ன ஆளாளுக்கு கோவப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு விஜயா ரொம்ப யோசித்துக்கிட்டு உழப்பிட்டே இருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம ஹீரோ முத்துவையும் மீனாவையும் காட்டுறாங்க. ஆனால் முத்து வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு. மீனா வந்து அப்படியே லைட்டாக கதை திறந்தக்கதை பார்க்குறாங்க. அவருக்கு ஃபோன் பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு சரி இவன் தான் இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான், ஆனால் இன்னும் அவன் திருந்துற மாதிரியே இல்லையே, இன்னும் மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு சத்யா மேலே பயங்கரமாக கோபப்பட்டு ஃபோன் டங்குன்னு குத்துறாரு. இதை மீனா பார்த்துட்டு என்ன இவர் காலங்காத்தாலே ஃபோனை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாருன்ட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரனே டக்குன்னு அவர் உள்ள பாத்ரூம் கிளெஞ்சி குளிக்க போயிடுறாரு. அப்புறம் இவங்க ஃபோனை பார்த்தா இவ்வளோ டென்ஷன் ஆகினாங்க அப்படின்ட்டு மீனா ஃபோனை எடுத்து பார்க்க தான் செய்கிறாங்க. முத்து ஃபோனை வந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு பாத்ரூம் வந்து சீக்கிரமாக கவுத்துட்டு ஃபோனை பிடிங்கிறாரு. ஏங்க இப்படி ஃபோனை பிடுங்கிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தால் என்ன, அடுத்த ஆளோட ஃபோனை பார்க்க உடனே தெரியாதுன்னு, நான் அடுத்த ஆள் உங்களுக்கு நான் உங்கள் ஃபோனை தானே நான் பார்த்தேன்னு, நீ இருந்தால் யாராக இருந்தால் என்ன, என் ஃபோனை யாரோட என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா